ஜெய்ராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபா. பதிவு எண் 522. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு தசரதன், ராமன், லக்ஷ்மணன், பரதன் நால்வருக்குள் உள்ள பாசம். பொதுவாகவே அப்பாக்களுக்கு தன் குழந்தைங்கள் மேலே அளவு கடந்த பாசமும் அக்கறையும் இருக்கும். அதே மாதிரி தான் தசரத மன்னனுக்கும் தன் குழந்தைங்க மேலே பாசமும் அக்கறையுமா இருந்தாங்க. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் தசரத மன்னனிடம் வேள்வியை பாதுகாக்கவும் அசுரரை அழிக்கவும் ராமரையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டாங்க. தசரத மன்னன் அதை தடுத்தாங்க. குழந்தைங்க மேலே உள்ள பாசத்தினால தடுத்தாங்க. என் படை வீரர்கள்லாம் கூப்பிட்டுக்கோங்க, ஆனால் ராமர் லக்ஷ்மணன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தசரத மன்னன் விஸ்வாமித்திரர் எவ்வளவோ கேட்டும் தன் குழந்தைங்களை அனுப்பலை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தன் பாசத்தையும் வெளிவகுத்துட்டு ஆனந்த கண்ணீரால் பாசத்தை வெளிப்பட்டுட்டு ராமர் லக்ஷ்மணனை விஸ்வாமித்திரர் கூட அனுப்புகிறாங்க. அப்புறம் கூனியோட சூழ்ச்சியால் கைகேயி தசரத மன்னன் கிட்ட 2 வரம் கேட்குறாங்க. பரதன் நாடாள வேண்டும், ராமர் 14 வருடம் வனவாசம் போக வேண்டும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது பரதன் அந்த இடத்துல கிடையாது, கைகேய நாட்டுக்கு போயிருந்தாங்க. கைகேயி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு ராமர் 14 வருடம் வனவாசம் செல்வதற்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அதை லக்ஷ்மணன் தடுத்தாங்க, கேட்கல. ஆனால் லக்ஷ்மணன் ராமர் மீது வைத்திருந்த பாசத்தினால லக்ஷ்மணனும் தாயோட ஆசீர்வாதத்துடன் தந்தையோட அரவணைப்புடன் தன் மனைவியையும் விட்டுட்டு ராமர் மீது வைத்திருந்த அளவு கடந்த பாசத்தினால தான் அவங்க 14 வருஷம் வனவாசம் போனாங்க. அப்புறம் இந்த செய்தியெல்லாம் கேட்டு பரதன் அறிந்து ரொம்ப கோவப்பட்டாங்க கைகேயி மேலே. நீங்கள் இப்படி பண்ணலாமா அம்மா? ராமர் நம்ம அண்ணா தானே, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு கைகேயி மேலே பரதன் ரொம்ப கோவப்பட்டுட்டு ராமரை தேடி வனவாசத்துக்குள்ளாரே தேடி போகிறாங்க. அப்புறம் வனவாசத்துக்குள்ளே தேடி போகும்போது நம்ம ராமரை கண்டுபிடிச்சிட்டாங்க. லக்ஷ்மணன் பரதன் வருகையை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இவங்க அம்மா சொல்லி தான் நம்ம வனவாசம் வந்தோம், பாருங்கள் இங்கேயும் நம்மளே தொந்தரவு பண்ண வந்துட்டா பரதன். நான் ரொம்ப கோவத்தோட லக்ஷ்மணன் நான் அவரை தலையை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் சொல்கிறார். ராமர் லக்ஷ்மண்கிட்ட நீ பொறுமையாக இரு, அவன் எதுக்கு வரான்னு நம்ம பேசலாம், பொறுமையாக இருன்னு சொல்லுவோம். லக்ஷ்மணன் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு பொறுமையாக இருக்காங்க. ஆனால் பரதன் ராமரை ஓடி அவங்க கால்களில் விழுந்து, அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அம்மாவையும் மன்னிச்சிடுங்க, எங்கள் நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது, நானும் உங்கள் கூடயே வனவாசத்தில் இருந்துக்கிறேன், உங்களே மாதிரி திறமையானவங்க யாரும் அந்த நாட்டை ஆள முடியாது, நீங்களே நாட்டை ஆளுங்க அப்படின்னு சொல்லி பரதன் ராமன் காலை பிடித்துட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அப்புறம் ராமன் பரதனை சமாதானப்படுத்துகிறாங்க. நான் கோபத்தோடு வரேன், நான் விருப்பப்பட்டு தான் 14 வருஷம் வனவாசத்துக்கு வந்தேன், நீ நாடை ஆளு, நான் 14 வருஷம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவோ சொல்லியும் ராமன் வனவாசத்தை விட்டு வரமாட்டாங்க. அந்த இடத்துல பரதன் அவங்க அண்ணா மீது வச்சிருந்த பாசத்தினால ராமன் அணிந்திருந்த பாதகையை வனவாசத்திலிருந்து தலையில் சுமந்துட்டு அந்த அயோத்தி நாட்டு அரியணையில் ராமன் பாதகையை வைத்துக்கிட்டு அதுக்கு கீழே தான் பரதன் நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. ராமன் இருக்கும் திசையை நோக்கிக்கிட்டே உணவு உறக்கம் எதுவும் இல்லாமல் காய்கனியை வச்சுக்கிட்டு நாட்டை ஆண்டுட்டு வந்தாங்க. 14 வருஷமுமே ராமரோட பாதகை தான் நாட்டை ஆண்டுட்டு வந்துச்சு. இந்த இடத்துல பரதன் ராமன் மீது வைத்திருந்த பாசம் வருகிறது. அப்புறம் இதுதான் ராமாயணத்தில் தசரதன், ராமர், லக்ஷ்மணன், பரதன் வைத்திருந்த பாசம். அதே மாதிரி நம்மளும் நம்ம அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சிக்கிட்ட கோபமாக இருக்க வேண்டிய இடத்துல கோபத்தையும் அன்பாக இருக்க வேண்டிய இடத்துல அன்பாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு காலத்திலையும் சகோதர சகோதரிகளை விட்டு கொடுக்காம எப்போதும் பாசத்துடனும் நேசத்துடனும் நாம் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.